கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். இந்த புதிய நாளுக்காக, புதிய மாதத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. வாக்கு மாறாத தேவன், மரண பரியந்தம் உங்களை நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன், நல்ல மேய்ப்பராக புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், அப்படியே மேய்த்து கொண்டு இதுவரை வந்திருக்கிறார். இனிமேலும் கர்த்தர் நடத்துவார், இனிமேலும் நடத்துவார், கைவிட மாட்டார். இந்த வாக்கு தத்தங்கள் மாறவில்லை, இனிமேலும் மாற மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். 14வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக தன் கடைசி நாட்களை குறித்து சீஷர்களோடு பேசுகிறார். அவர்களுக்குள் ஒரு பய உணர்வு. ஏறத்தாழ 3 வருஷ காலமாக முற்றிலுமாக அவரையே சார்ந்து வாழ்ந்து விட்டார்கள். அவர் இல்லாமல் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரே அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து அவர்களை நடத்தினார். தாயாக, தகப்பனாக, சகோதரனாக கூட இருந்து நடத்தினார். இப்போ திடீர்னு சொல்கிறார், நீங்கள் இனிமேல் என்ன செய்ய மாட்டீங்க, என்னை காண மாட்டீங்க, நான் உங்களை விட்டு போகிறேன்னு சொன்ன உடனே அவர்களால் அதை தாங்கவே முடியல. அவங்க அனாதைகளைப் போல அழுகிறார்கள், அனாதைகளைப் போல பயந்து கலங்குகிறார்கள். அவங்க இருதயம் கலங்குகிறது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம பார்க்குறோம். 18வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை கைவிடப்பட்டது போல காணப்படுகிறது. சூழ்நிலைகளை பார்க்கும்போது நான் என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு பயம், கலக்கம், எனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு திகைப்பு. ஆண்டு திகையாத, நான் உன் தேவன் சொல்லியிருக்கிறார். கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். உண்மைதானா? உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து சீஷரோடு வாழ்ந்தார். இப்பவும் அப்படியே வாழுகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார். அது சொல்கிறாரு 16வது வசனத்தில், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் ஒன்று இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இப்போ நான் போகிறேன், எனக்கு பின்பாக ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு தரப்போகிறார், ஒரு துணையாளரை தரப்போகிறார். அவர் என்றென்றைக்கும் உங்கள் கூட இருப்பார், எப்பவும் உங்கள் கூட இருப்பார். அவருக்கு பேர் சத்திய ஆவியானவர். உலகம் அவரை தெரியாது, உலகத்திற்கு அவரை தெரியாது, உலகம் அவரை காணாது, உலகத்தினால் அவரை கண்டுகொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் அதை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள் என்றார். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தை, அவர் நம்மோடு கூட இருக்கிறதை எப்பொழுது நம்ம கூட என்ன செய்வார், உணர்த்தி கொண்டே இருப்பார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேலையை நம்மை திடப்படுத்துவதும், தைரியப்படுத்துவதும், தேற்றுவதும், உற்சாகப்படுத்துவதும்,
நம்மோடு கூட இருந்து நம்ம வழி நடத்துவதும் நமக்காக யாவற்றையும் செய்கிறதும். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அவரோடு கூட என்ன செஞ்சுருக்கிறோம்? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவோடு கூட எப்பொழுது இயேசு கிறிஸ்து இணைக்கப்பட்டிருக்கிறாரோ அப்படியே நாமும் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், இல்லை நீங்கள் ஆர்ஃபன் இல்லை, நீங்கள் திக்கற்றவர்கள் இல்லை, நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறேன், என்றென்றைக்கு உங்கள் கூட இருக்க போகிறேன், அதனால் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைய இந்த 14:1 சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். நம்மகிட்ட ஆண்டு ஒன்று தான் சொல்கிறார், என் மேலே விசுவாசமாக இருங்க, தேவன்கிட்ட விசுவாசமாக இருங்க. உங்கள் கூட இருக்கிற ஆவியானவரை நீங்கள் நம்புங்க. அவர் செயல்படுவதற்கு, அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவதற்கு, தேற்றுவதற்கு நீங்கள் அவருக்கு இடம் கொடுங்கள். இந்த தனிமை உணர்வு வேண்டாம். தனியாக இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு வேண்டவே வேண்டாம். நான் திக்கற்றவர் என்ற ஒரு உணர்வு வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, இல்லை நீங்கள் ஆர்ஃபன் இல்லை, நீங்கள் ஆர்ஃபன் இல்லை, நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படியே உங்களோடு கூட இருந்து நடத்தப் போகிறார். அந்த தனிமைகள் சோர்வுகள் வந்தால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமேன், ஆமேன்.